மத்திய அரசை கண்டித்து நாகர்கோவிலில் இடதுசாரி கட்சியினர் மறியலில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதாக கூறியும், விவசாயிகள் நலன் புறக்கணிக்கப்பட்டதாக கூறியும் தமிழகம் முழுவதும் இடதுசாரிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வேப்பமூடு சந்திப்பிலிருந்து ஊர்வலமாக சென்று மீனாட்சிபுரம் பேருந்து நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட முயன்ற போராட்டக்காரர்களை சாலையில் குறுக்கே கயிறு கட்டி தடுத்து நிறுத்த போலீசார் முயன்றனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலீசார் கட்டிய கயிறையும் தாண்டி போராட்டக்காரர்கள் சென்று சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனால் அரை மணி நேரத்திற்கு மேலாக கன்னியாகுமரி சாலையில் வாகன போக்குவரத்து ஸ்தம்பித்தது. அதையொட்டி போலீசார் போராட்டக்காரர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். சாலையில் குறுக்கே கயிறு கட்டி போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்த முயற்சித்ததால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.